வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கலாம். இதோ திருடனை போல் வருகிறேன், இதோ திருடனை போல் வருகின்றேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத புத்தகத்தில் அநேக பாக்கியவான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படி கடைசி கட்டத்திலும் வேதம் ஒரு மனிதனை பாக்கியவானாக மாற்ற வேண்டும் என்று விரும்பி ஆண்டவருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த வருகையில் சேர்த்து கொள்ள தகுதி படைத்து அதற்கு ஏற்றவனாய் மாறி நிற்கிறவர்கள் எல்லாரையுமே வேதம் ஒரு பாக்கியவான் என்று சொல்லித் தருகின்றது. இந்த பரம பாக்கியத்தை நாம் சுதந்தரிப்பதற்காக வேண்டித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றேன் என்று இந்த வேத புத்தகத்தின் வழியாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் படிக்கும் போது இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கூடி வந்திருந்த சீசர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக, அந்த பார்த்து கொண்டிருந்தவர்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இருந்த மக்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த போது இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இன்றளவு வரையிலும் இன்றிலிருந்து உத்தேசமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது சற்று குறைவாய் கிறிஸ்துவின் சரித்திரத்தில் படிக்கும் போது 2025 AD என்று நம்ம இப்படி படிக்கிறோம் அல்லவா? இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரித்திரத்தின் சற்று முன் BC 3ஆம் நூற்றாண்டில் பிறந்ததாய் சரித்திரம் சொல்லித் தருகின்றது. நமக்கு தக்க கால அளவுகள் வேண்டாம், சம்பவம் உண்மை என்பது எல்லாருக்கும் தெரியும். எனவே அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஸ்தோத்திரம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற தெய்வ மக்களை பார்த்து இந்த வேதம் இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு வந்தார் என்பதை குறித்தும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கடைசியில் 1 கொரிந்தியர் 15 ஆதாரத்தை வைத்து 500க்கும் அதிகமான பேருக்கு ஒரே விசையில் அவர் தரிசனமானார் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாக்கியங்களை வைத்து இந்த கலிலியா மக்களும் அவருடைய சீசர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட 500க்கும் அதிக பேர் கூடியிருக்கின்ற அந்த ஒலிவமலையில் நின்று கொண்டு 2 கைகளை உயர்த்தி, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி 2 கைகளை இப்படி உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அனுக்கிரகித்துக் கொண்டிருக்கும் போதுதானே இயேசு அப்படியே மெல்ல 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 இப்படியே உயர எடுக்கப்பட்டு கொண்டே இருந்தார் என்று வசனம் சொல்லித் தருகிறது. இப்படி உயர எழுந்தருளி போகும்போது இப்படி எல்லாரும் வானத்தை நோக்கி இந்த இயேசு 33.5 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த இயேசு இப்படி உயரத்தில் உன்னதத்தை நோக்கி இப்படி போகும்போது ஒரு மேகம் அவரை மறைவாக்கி அவர் இப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உடனடியாக
வெண்வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் அங்கே வந்தார்கள். அந்த தூதர்கள் தோன்றி, கலிலிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக மறைவாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு மறைவாய் எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மீண்டும் என்ன செய்வார்? வருவார் என்று அன்றிலிருந்து அநேக புத்தகங்களில் அநேக காரியங்களாக இந்த வேத புத்தகத்தில் இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு திரும்ப வருவார் என்று தெள்ளத் தெளிவாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்ல சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி ஆண்டவரும் சொல்லுகிறார், இதோ நான் திருடனை போல என்ன செய்வேன்? வருவேன். அதென்ன திருடனை போல வருவேன்? திருடனை போல் வருவேன் என்று சொல்லுகிறதுனால் சிலரெல்லாம் இந்த வார்த்தைகளை வைத்து விமர்சிக்கிறதுண்டு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படி என்றால், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று யாருக்கும் தெரியாது. அப்போ வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். வருவேன் என்று சொன்னவர் ஆமீன் கண்டிப்பா என்ன செய்வாராம்? வருவார். அவர் என்ன செய்ய மாட்டார்? காலதாமதம் செய்யாமல் கண்டிப்பாக சீக்கிரமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. ஆனால் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எந்த சமயத்தில் என்றோ, எந்த நேரத்தில் என்றோ, எந்த காலத்தில் என்றோ சொல்லப்படாதபடியினால் தான் ஆமீன் அவர் இந்த ஒரு வார்த்தையை உச்சரித்திருக்கிறார். யாரும் நினைத்திராத ஒரு வேளையில் ஒரு வீட்டை கன்னமிடுவதற்கு, திருடுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு, பறித்து கொண்டு போவதற்கு ஒரு திருடன் போன்ற ஒரு மனிதன் வருகின்றது போல் அவருடைய வருகை கண்டிப்பா என்ன செய்யும்? அதுவா அதன் ஆழமான ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், எந்த நேரத்திலும் இயேசுவினுடைய வருகைக்கு ஒரு மனிதன் யாரா இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிறதை புரிய வைப்பதற்கு தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும் போது, மார்க்கு சுவிசேஷம் 13, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை விழிப்பற்றவர்களாக, எதிர்பார்ப்பற்றவர்களாக, ஆயத்தமற்றவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு தயவு செய்து என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன், தயவு செய்து என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள் என்றார். இப்ப பாருங்கள், நேரம், காலம், சமயம் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த சமயத்தில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது. சாயங்காலத்திலோ, நடுராத்திரியிலோ, விடியற் காலத்திலோ, சேவல் கூவும் வேளையிலோ, எப்போது வேண்டுமானாலும் ஆமீன் கைவசப்படுத்தி நீங்கள் எங்கள் தோட்டத்தை, எங்கள் பண்ணையை கவனியுங்கள் என்றெல்லாம் சொல்லி போன எஜமான் எப்போ வேண்டுமானாலும் திரும்ப என்ன செய்வார்? வருவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனாலே இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சத்தியத்தை அறியாத தேவ பிள்ளைகள் தயவு செய்து ஆமீன் திருடன் போல் அவர் எதற்கப்படி வர வேண்டும் என்று விமர்சிக்க கூடாது. திருடன் வருவதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆமீன் நம்ம வீட்டில் நடக்கிற துரும்பு பாத்திரம் பறக்க அல்ல, ஏற்றவும் விலை மதிப்புடைய நல்ல உயர்ந்த விலை மதிப்பானவைகளை கொள்ளையிடத்தான் திருடன் வருவான். அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவரும் அவருக்காய் காத்திருக்கின்ற அன்பு மக்களை சீக்கிரமாக பூமியிலிருந்து தம்மோடு கூட சேர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார், வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எதற்கு வர வேண்டும்? வருகையின் நோக்கம் என்ன? முதலாவது ஒரு 5 நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். ஆண்டவராகிய இயேசு எதற்காக இந்த பூமியில் வர வேண்டும்? ஆமீன். அந்த வருகைக்கு என்ன நோக்கங்கள்?
ஆமீன். அப்படி என்று கேட்டால், ஒன்று அவருடைய விருப்பம், வாஞ்சை, அவர் சீக்கிரமாய் இந்த பூமியில் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறதற்கு நிறைய காரியம் இருக்கிறது. நாங்கள் ஒரு புரிதலுக்காக ஒரு 5 காரியத்தை சொல்லுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் போது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினதற்கு பிறகு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் என்ன செய்யும்படி. அப்ப இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகின்றேன், திருடனை போல நான் வருகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த சாபம் பிடித்த, அக்கிரமம் பிடித்த, அநியாயம் நிறைந்த, அசுத்தங்களும் அருவருப்புகளும் கொடிய நோய்களும் ஆமீன் கொடிய சிலவீனங்களும் நிறைந்த இந்த பூமியில் மனிதன் இருக்க வேண்டும் என்பதை மனிதனை படைத்த உண்மையாகிய தெய்வம் விரும்பாமல், அந்த மனிதர்கள் அல்லது அவருக்கு ஏற்ற பிள்ளைகள் அவரோடு கூட இருப்பதற்காகத்தான் நான் வந்து மறுபடியும் உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்து கொள்ளுவேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் பிரதர், சீக்கிரமாய் வருவார், வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் என்றெல்லாம் காலங்களாக சமயங்களும் காலங்களும் அனுமதிக்கப்படுகின்றபடியினால் நாங்கள் ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தெரு தெருவாக, வீதி வீதியாக மேடைகள் போட்டும், வாய்ப்புகள் இருந்தாலும் வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து வருவார், ஆண்டவராகிய இயேசு வருவார் என்றெல்லாம் சொல்லுவதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பொல்லாத உலகத்தில் மனிதன் இல்லாதபடிக்கு அவரோடு கூட வாழ்வதற்காகத்தான், அவரோடு கூட போய் இருப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வருகிறாராம். அல்லேலூயா. அது 1வது நோக்கம். 2வதாக ஸ்தோத்திரம், 1 தெசலோனிக்கேயருக்கு நிருப புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரப்போகின்ற கோபாக்கினைக்கு நின்று நம்மை நீங்களாக்கி நம்மை தப்புவிக்கின்ற, காப்பாற்றுகின்ற, ரட்சிக்கிறவருமாகிய அவருடைய குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு மீண்டும் அவர் வர வேண்டும் என்கிற நோக்கம் என்ன? அவர் வருவேன் என்று சொன்னதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், அன்பரே, தெரிந்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் தயவு செய்து கவனிக்க மிகவும் மிகவும் தாழ்மையாய் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை நாளைக்கு இந்த பூமியில் இருக்க போவதில்லை. ஒருவேளை காலங்கள் அனுமதித்தால் நாளைக்கு இருக்க போகின்ற சூழ்நிலைகள் அடுத்த காலத்தில் இருக்க போவது இல்லை. இப்பொழுதுதானே நம்முடைய கண்கள் காண, காதுகள் கேட்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி மகா பெரிய தீங்கை நோக்கி, ஆபத்தை நோக்கி பாதங்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கும் ஒருவேளை ஆமீன் செய்திகள் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு தெரியும், போர்க்கப்பல்கள் எல்லாம் வேக வேகமாய் ஆமீன் சில நாடுகளுக்கு நேராய் சென்று கொண்டிருப்பதாகவும், சீக்கிரமாக மீண்டும் அடுத்த யுத்தங்கள் ஆரம்பிப்பதற்காக பயங்கரமான தீவிர முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் எல்லாம் கண்களில் காணவும் காதுகளில் கேட்கவும், தேசத்தில் வரப்போகின்ற ஆபத்துகளையும் ஆமீன் பயங்கரமான பாழ்கடிப்புகளையும் எல்லாம் நாம் அறியாதவர்கள் அல்ல. இப்ப தொடர்ச்சியாக பாருங்கள், இந்த நிகழ்காலத்தில் தானே ஆமீன் கொள்ளை நோய்கள், அதுபோல யுத்தங்கள், ஓயாத யுத்தங்கள், அதுபோல் ஒரு பக்கத்தில் பஞ்சங்கள், அதுபோல் ஒரு பக்கத்தில் தண்ணீரினால் சேதங்கள், அதுபோல் ஒரு பக்கத்தில் மகா பெரியதான பண நெருக்கடிகள், அதுபோல் பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலைகள் இந்த பூமியை தாக்க இருக்கிறபடினால், ஆண்டவரை அறிந்து தெய்வத்தை சேவித்து தெய்வத்துக்கு பிரியமாக
வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இனி வரப்போகின்ற அந்த மகாபெரிய அந்த கோபாக்கினையின் காலத்திற்குள்ளே அகப்பட்டு தாங்கள் ஒரு உபத்திரவவாளிகளாக மாறிவிடக் கூடாதே, அவர்களை எப்படியாகலும் காப்பாற்ற வேண்டும் என்கிறதான ஒரு இரண்டாவது ஒரு நோக்கத்தோடு தான் அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தவரோ, அந்த எழுந்ததுக்கு பிறகு இனி இந்த பூமியில் தாக்கப் போகின்ற மகா பெரிய அந்த கோபாக்கினைக்கு மக்களை, அவருடைய பிள்ளைகளை தப்புவிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு தான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறாராம். அல்லேலூயா, மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். இயேசு மறுபடியும் வருகிறார். பகல் நேரமோ இரவு நேரமோ நடுஜாமமோ அதிகாலை வேளையோ நேரம் காலம் சமயம் தெரியாமல் சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் எதற்கு வருகிறார் அப்படி என்று யாராகலும் கேள்விகள் உள்ளத்தில் எழுப்பிக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் கவனிக்கணும். ஆமீன். தமது மக்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாகவும், 2 தமது மக்கள் இந்த பூமியில் வரப்போகின்ற மகா பெரிய அழிவாகிய அந்த உக்கிர கோபாக்கினையின் தண்டனையின் காலத்திற்கு தப்புவிக்கப்படுவதற்காகத்தான் இயேசு வரப்போகிறாராம். 3ஆவதாக ஆண்டவராகிய இயேசு எதற்கு வருகிறார் அப்படி என்று கேள்வி எழுப்புவோமேயானால், 1 தெசலோனிக்கேயர் அதே புத்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை படிக்கும் போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். எதற்கு வருகிறாராம்? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப 3ஆவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காய் வருகின்றார் அப்படி என்று கேட்டால், இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து முன்காலத்தில் காலம் சென்று போன அநேக பரிசுத்தவான்கள் ஒருவேளை வருகை தாமதிக்குமேயானால் நாமும் இந்த உலக ஓட்டத்தை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை கண்டிப்பா என்ன செய்யும்? நேரிடும். அப்போ அந்த மண்மறைந்து போனவர்களுக்கு, இந்த பூமியின் ஓட்டத்தை முடித்தவர்களை அப்படி விடுவதற்கல்ல, இந்த சத்தத்தை மண்ணுக்குள் படுத்து கிடக்கிறவர்கள் கூட கேட்கும் விதத்தில் தொனிக்க பண்ணி, அந்த கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் எதற்காக இந்த பூமிக்கு வருகிறார் அப்படி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்று, ஆமீன், அவர் அளித்ததான கற்பனை கட்டளைகளை தங்களுக்கு சொந்தப்படுத்தி அவருக்குள் வாழ்ந்து அவருக்குள் மரித்த அந்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பத்தான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் தான் 4வது ஒரு நோக்கம். 1 கொரிந்தியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை படிக்கும் போது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாததாய் எழுந்திருக்கிற அதே நேரத்தில் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு போதும், நாமும் மறுரூபமாக்கப்படுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரப்போகிறார். அல்லேலூயா. கவனிக்கணுமே, ஆண்டவருடைய மக்கள் கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு அப்படியானால் 4வது என்ன நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை தயவு செய்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆமீன். இந்த பூமியில் இருக்கும் போதுதானே, ஆமீன், அடிக்கடி உங்களுக்கு படிப்பித்திருக்கிறோம், இல்லாவிட்டாலும் சொல்லித் தருகின்றோம். மனிதனை ஆண்டவர் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஜீவனாகிய நித்திய ஜீவனிலும் அவருடைய மகிமையாகிய நித்திய மகிமையிலும் நித்திய கனத்திலும், ஆமீன், இப்படி நித்திய சுதந்திரத்திலும் எல்லாம், ஆமீன், உண்டாக்கி வைத்திருந்த மனிதன் பாவம் செய்தபோது அவனை விட்டு சகல கனமும் மகிமையும் நித்திய ஜீவனும் நித்திய சாயலும் நித்திய ரூபங்கள் எல்லாம் இழந்தபடினால் அதிலே மனிதனை
ஆண்டவர் அந்த தெய்வத்தின் ரூபத்திலும் தெய்வத்தின் சாயலிலும் படைக்கப்பட்ட அதே ரூபத்தில் மனிதனை மாற்றக்கூடிய அந்த மறுரூபமாக்குதல் என்கிற ஒரு பெயரை அவனுக்கு பொருத்தமுள்ளதாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறாராம். இன்றைக்கு நம்ம இவ்வளவு சாயலில் ஏன் இருக்கிறோம்? ஏன் எல்லாரும் ஒரு நிறமில்லாதபடிக்கு பல நிறமுடையவர்களாய் மாறினார்கள்? ஏன் எல்லாரும் ஒரே தரமில்லாதவர்களாய் பல தரமுடையவர்களாய் மாறினார்கள்? ஏன் எல்லாரும் ஒரே சுபாவம் இல்லாமல் பல சுபாவம் உள்ளவர்களாய் மாறினார்கள்? சிந்தனை செய்ததுண்டோ? அப்படி அல்ல. தெய்வம் மனிதனை தெய்வத்தை போல படைத்து வைத்திருந்த அந்த தெய்வத்தினுடைய தெய்வீக தன்மைகள் அத்தனையுமே மனிதன் செய்த பாவத்தால் என்ன செய்தது? இழந்து போய்விட்டது. அதனால் மனிதனை மீண்டும் தேடி வந்து அவன் மறுரூபம் அடைவதற்கு அதற்கேற்ற எல்லா வழிகளையும் இந்த பூமியில் வெறும் 3.5 ஆண்டு காலத்தில் சரியாக இந்த காரியத்தை வெளிப்படுத்தி மீதி இருந்ததை பரிசுத்தவான்கள் மூலமாய் வெளிப்படுத்தி மனிதன் மீண்டும் மறுரூபம் அடைவதற்காக ஆயத்தமாக வேண்டும் என்றும் அவனை மறுரூபப்படுத்துவதற்காக நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி அந்த மறுரூபப்படுத்தத்தான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. 5வதாக இயேசு கிறிஸ்து எதற்கையா திருடனை போல வர வேண்டும்? யாரும் தெரியாமல், பகல் இல்லாமல், இரவில்லாமல், நடுராத்திரி இல்லாமல், விடியற் காலம் இல்லாமல், ஆனால் வருவார், ஏதோ ஒரு வேளையில் வருவார் என்று நீங்கள் சொல்லுகிறது போல் எதற்காக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று கேட்டால், 5வது இயேசு எதற்காக வர வேண்டும் என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை படிக்கும் போது, இதோ சீக்கிரமாய் வருகின்றேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது? வருகின்றது. அதுவா இந்த பூமியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பலன் கொடாத கர்த்தர் அல்ல நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. இந்த இடத்தில் நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு நேரங்களை செலவழித்து இந்த பூமியில் மற்றவர்களைப் போல் வாழாமல் இந்த வேத பிரமாணத்திற்கும் கட்டளைக்கும் கை கொண்டு கஷ்டத்திலும் கண்ணீரிலும் நிந்தனையிலும் புறக்கணிக்கப்படுதலும் அவமானத்திலும் கேவலமாய் பேசப்பட்ட இந்த சகல காரியத்தையும் உங்கள் கர்த்தருக்காக சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எதையாகலும் ஒன்றை தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி உங்கள் கிரியைகளுக்கு தக்க, அதாவது நிகழ்காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீர்களோ அந்த வாழ்க்கைக்கு தக்கதான நல்ல பலனை ஆண்டவர் தருவதற்காகத்தான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறாராம். அதனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு பிரதிபலன் இல்லாமல் போகாது, ஆண்டவருக்காய் பாடுபடுகிறதற்கு பிரதிபலன் இல்லாமல் போகாது, தேவனை பரிசுத்தமாய் ஆராதித்து பரிசுத்தத்தோடு வாழுகிறதற்கொன்றும் பிரதிபலன் இல்லாமல் போகாது. சொல்லட்டுமா? இந்த மைதானத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதற்கு கூட பிரதிபலன் இல்லாமல் போகாது. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பிரதிபலனை அடையாமல் போக மாட்டீர்கள். இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தருவதற்காகத்தான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரா? எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே உம்மோடு இருக்க நான் விரும்புகிறேன் என்று விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் கோபாக்கணைக்கு தப்புவிக்கப்பட விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் ஒருவேளை வருகை தாமதித்தால் மரித்திருந்தாலும் எக்கால சத்தம் கேட்டு எழும்பணும் விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதிலே தெய்வம் மனிதனுக்கு கொடுத்த இழந்து போன சாயலை திரும்ப பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இன்னும் எத்தனை பேர் இயேசுவினுடைய பிரதிபலனை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே சீக்கிரமாய் வரப்போகின்ற நேரம் காலம் சமயம் இல்லாமல் திருடனை போல வருகின்ற அந்த இயேசுவை சந்திப்பதற்கு
பெறுவதற்கு நான் ஆவலா இருக்கிறேன், நான் அதை விரும்புகிறேன், நான் அதை வாஞ்சிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி எல்லாரும் இந்த மைதானத்து முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரைக்கும் இருக்கிறவர்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எப்படியாகலும் 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 நான் ஆயத்தமாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நல்ல கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோட praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். கைகளை கொட்டி இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். இடமுண்டோ இடமுண்டோ உன்னுள்ளத்தில், இடமுண்டோ 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 உன்னுள்ளத்தில், இடமுண்டோ வாசற்படியில் நிற்கின்றார், உன் கதவை தட்டு. நல்ல கைகளை கொட்டி சொல்லுவோம். வாசற்படியில் நிற்கின்றார், உன் கதவை தட்டுகின்றார். இடமுண்டே இடமுண்டே என்னுள்ளத்தில். எத்தனை பேர் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த இடமுண்டே இடமுண்டே என்னுள்ளத்தில், இடமுண்டு சொல்லுவோம். இடமுண்டு இடமுண்டு என்னுள்ளத்தில். இந்த ராத்திரி நல்ல கைகளை தட்டி சொல்ல, ஆண்டவரே எனக்கு இடம் உண்டு, ஆண்டவரே நீர் வந்து உம்மை என்னோடு கூட ஆமென் உம்மோடு கூட என்னை இருத்துவதற்கு நான் விரும்புகிறேன். கோபாக்கணைக்கு தப்புவிக்கப்பட நான் விரும்புகிறேன். ஆண்டவரே எப்படியாகலும் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்ப நான் விரும்புகிறேன். மறுரூபமடைய நான் விரும்புகிறேன். பிரதிபலன்களை வாங்குவதற்காக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. வருகிறவர் சீக்கிரமாய் வருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் திருடனை போல் என்ன செய்கின்றேன், வருகின்றேன். எதற்கு ஆண்டவர் வருகிறார் என்று ஒரு 5 நோக்கத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அப்படி திருடனை போல் இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் விடியற்காலமோ சேவல் கூவுற வேளையோ எந்த நேரமும் குறிப்பிடாமல் கண்டிப்பாக நான் வருவேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக ஆமீன் வருகின்றபடினால் ஆமீன் ஆண்டவர் சில நிபந்தனையான காரியங்களை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமீன். ஒரு காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நான் திருடனை போல வருகின்றபடினால் நீங்கள் உங்கள் மானம் காணப்படத்தக்கதாக தயவு செய்து எப்படி நடக்கக்கூடாது, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு பின்னையோ விழித்துக் கொண்டு வஸ்திரங்களை என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ளணும். அவர்கள் தான் யாராம், அப்போ இயேசு தன்னோடு கூட ஒருவனை சேர்த்துக் கொள்ளும்படியாய் வருகின்றார். இயேசு கோபாக்கணைக்கு தப்புவிக்கும்படியாய் வருகின்றார். இயேசு மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வருகின்றார். இயேசு ஆமீன் உயிரோடு இருக்கிறவர்களை ஆமீன் மறுரூபப்படுத்துவதற்காக அவர்கள் இழந்து போன சாயலை கொடுக்க வருகிறார். இயேசு ஆமீன் அவர்கள் பட்ட பாடுகளுக்கு பிரயாசங்களுக்கெல்லாம் தக்க பலனை கொடுப்பதற்காக வருகின்றாரானால் ஆண்டவருடைய வருகைக்காக தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், தயவு செய்து உங்கள் அந்த பரலோகத்தின் ஆமீன் தேவனாகி என்னை சந்திப்பதற்காக உங்களுக்கென்று என்னை சந்திப்பதற்காக நான் ஆயத்தமாவதற்காய் கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு ஏற்ற நம்மில் கிடைத்திருக்கிற வஸ்திரங்களை தயவு செய்து என்ன செய்யணுமாம், காத்து கொள்ளணுமாம். நமக்கு தெரியும், எழுத்தின்படியாக யாருடைய மாம்சத்திலும் சிந்தைகள் வர வேண்டாம், ஆவிக்குரிய சிந்தை
மாத்திரம் இருந்தால் போதும். ஒரிஜினலி நாம் இந்த பூமியில் சரீரத்தில் ஒட்டு துணி இல்லாமலும் நடந்தால் எப்படி இருக்கின்றோமோ, இதுபோலத்தான் தேவன் இந்த பிரமாணங்களின்படியாய் வைத்திருக்கிற கற்பனை கட்டளைகளை கை கொள்ளாதவன் தெய்வத்துக்கு முன்பதாக ஒரு ஆவிக்குரிய பார்வையில் அவன் நிர்வாணியாய் இருக்கின்றான். அல்லேலூயா. அது எப்பொழுது எதனால் சம்பவித்தது என்று கேட்டால், மனிதனை பூரண மகிமையுடையவனாக படைத்து வைத்திருந்த கர்த்தர் கொடுத்திருந்த அந்த பதவி அவனை விட்டு இழந்த போது மனிதன் பயந்து தோட்டத்தில் போய் ஒளித்தான். பயந்து தோட்டத்தில் போய் ஒளித்தான். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணி என்பதனால் பயந்து போய் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த மனிதனுக்காக ஆண்டவர் அவனுடைய நிர்வாணத்தை அல்லது மானத்தை மறைப்பதற்காக வஸ்திரங்களை கொடுத்தார். வசனத்தை காட்டித் தருகின்றேன், ஒரு சின்ன காரியங்களை சொல்லிக்கொண்டு. அப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஒரு தெய்வ பிள்ளை ஆயத்தமாக வேண்டுமேயானால் தேவன் அவனுக்கு இயேசுவை சந்திப்பதற்கு தக்கதாக சில ஆவிக்குரிய வஸ்திரங்களை மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதையாக்கும் ஆண்டவர் இங்கே அழகாய் சொல்லித் தருகின்றார். இதோ நான் திருடனைப் போல் வருகின்றேன். நான் வரும்போது நீங்கள் என்னோடு கூட இருக்க விரும்பினால், கோபாக்கினைக்கு தப்புவதற்காக நீங்கள் விரும்பினால், ஆமேன், மறுரூபமாவதற்கு விரும்பினால், ஆமேன், அதுபோல பிரதிபலன் வாங்குகிறதற்காக நீங்கள் விரும்பினால், நீங்கள் தயவு செய்து ஒரு காரியம் செய்ய வேண்டும். உங்களுக்கென்று நான் தந்த அந்த ஆவிக்குரிய அனுபவங்களாகிய இந்த வஸ்திரங்களை தயவு செய்து என்ன செய்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். அப்ப அன்புக்குரிய சபையே, எங்கள் அன்பான கர்த்தருடைய மக்களே, ஒருவேளை இந்த ராத்திரி வேளை வரையிலும் வஸ்திரம் வாங்காதவர்கள் யாராகிலும் எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற அன்புக்குரிய தெய்வ மக்கள் உண்டாயிருந்தால், நீங்கள் ஒரு சுயம், ஒரு தெய்வத்தின் பார்வையில் மகிமை இழந்த, ரூபமிழந்த, சாயல் இழந்த ஒரு ஆத்மீக பார்வையில் ஒரு நிர்வாணிகள் என்கின்ற ஒரு வெட்கத்தோடு தன்னை காப்பாற்றுவதற்காகவும் அந்த தெய்வத்தை சந்திப்பதற்காகவும் இந்த ராத்திரி வேளையிலே வஸ்திரத்தை தயவு செய்து வாங்க வேண்டும். ஒருவேளை இந்த வஸ்திரங்கள் எல்லாம் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று ஒரு ஆத்மீகத்தின் இடைநிலையோ முதிர்நிலையோ அனுபவத்தில் இருக்கிறவர்கள் இருந்தால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், வஸ்திரத்தை என்ன செய்ய வேண்டுமாம், காத்து கொள்ள வேண்டுமாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் படிக்கும் போது, அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு கூடாரத்திலே அவன் எது விலகி படுத்திருந்தானாம், ஒருவேளை ஆவிக்குரியவர்கள் தேவன் ஆவிக்குரிய அனுபவத்தில் நடத்தி இருந்தும் நீங்கள் கவனக்குறைவாய், நாம் கவனக்குறைவாய் சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டு, குடிக்க கூடாததை குடித்து, பார்க்க கூடாததை பார்த்து, நடக்கக்கூடாத இடத்தில் நடந்து, செய்யக்கூடாத காரியத்தை செய்து, ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியத்தை ஏற்றுக்கொண்டு, இந்த வேதத்திற்கு முரண்பட்டு வாழ்வோமையானால் ஆண்டவர் அவரை சந்திப்பதற்காக ஆமேன் நல்ல மணாளியாக ஆமேன் நின்று கொண்டு அந்த நல்ல மணாளனாகிய இயேசுவை சந்திப்பதற்காக கொடுத்த இந்த ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்கள் அல்லது வஸ்திரங்கள் கைவிட்டு போகிறதற்கு 100% என்ன உண்டு, வாய்ப்புகள். சத்தமா சொல்லணும், என்ன உண்டு, வாய்ப்புண்டு. அதனாலே தான் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில சொல்லிக் கொண்டிருக்கிறார், என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, நீ ஒருவேளை வஸ்திரம் வாங்காமல் இருந்தால் நாளைக்கல்ல
இந்த ராத்திரி வேளையிலேயே நீ வஸ்திரத்தை என்ன செய்யணும்? வாங்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் வருவார், நான் இந்த பாவம் நிறைந்த சாபம் நிறைந்த இந்த உலகத்தை விட்டு அவரோடு கூட வாழ விரும்புகிறேன் என்று இந்த சத்தியத்தை அறிந்து வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் இருந்தால் தயவு செய்து தொடர்ந்துள்ள காலங்கள் உங்களுக்கு வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வரையிலும் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை சந்திக்கிறது வரையிலும் தயவு செய்து ஒரு காரியத்துக்காக நீங்கள் போராடி கொண்டே இருக்கணும். என்ன என்று சொன்னால், என் வஸ்திரம் என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. அவைக்குரிய மேன்மைகளை எல்லாம் இழந்த நிறைய பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. இதுபோல் ஒரு நோவா அப்படி என்று படித்தது போல் ஒரு சவுல் என்று சொல்லப்பட்ட மனிதன் தன்னில் தெய்வம் கொடுத்த தேவ ஆவி அவனை விட்டு விலகினது என்று படிக்கின்றோம். ஆமீன். இஸ்ரவேலர்களை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறதற்காக அம்மா கர்ப்பத்துக்குள்ளேயே ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வந்த சிம்சோன் அவன் தேவையற்ற காரியங்களை செய்தபடினால் கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்று படிக்கின்றோம். ஆமீன். கனமான சேவைக்காக அழைக்கப்பட்ட ஒரு ஆரோன், நீங்கள் இந்த ஜனத்தின் கண்ணுக்கு முன்பதாக ஆமீன் பரிசுத்தத்தை நடப்பிப்பதற்கு பதிலாக அசுத்தமானதை வெளிப்படுத்தும் வண்ணமாய் அவிசுவாசமான கிரியை நடப்பித்தபடினால் உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் அந்த அவன் வாஞ்சித்த பரலோகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட கானானுக்குள் போவதில்லை என்று அவனுடைய வஸ்திரத்தை அப்படியே கலற்றி அப்பொழுதுதானே அவன் மரிப்பதற்கு வாய்ப்புகள் நேரிட்டதும் வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களையும் பூமியில் சாந்த குணமுள்ளவனாய் இருந்து நடத்துவதற்கு தகுதி படைத்தவனாய் அழைக்கப்பட்ட மகா பெரிய ஒரு தலைமைத்துவத்தை நடத்தின மோசே அந்த மனிதனுக்கு கூட அந்த பூமிக்குரிய கானானில் கால் வைப்பதற்கு பாக்கியம் இழந்து போனான். அதனாலேயாக்கும் இப்படி சிலரெல்லாம் ஏதோ சூழ்நிலையினால் தங்களுடைய பதவிகள், தெய்வம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல மேன்மைக்குரியவைகள் இழக்கிறதற்கு வாய்ப்புகள் வந்தபடினால் சபையே, என்னுடைய உங்களுடைய நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் அல்லது இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே என்னவென்று சொன்னால், எப்படியாகிலும் இயேசுவினிடத்தில் போய் சேர வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. எப்படியாகிலும் அழிவுக்குள் நித்திய காலமாய் அழிவாகி அந்த நித்திய தண்டனைக்குள் ஆமீன் ஜனங்கள் அகப்படாதபடிக்கு எப்படியாகிலும் யாரை சந்திக்கணும்? இயேசுவை சந்திக்க வேண்டும் என்பதாக்கும் இந்த கூட்டங்கள், இந்த சபைகள், இந்த பிரசங்கங்கள் எல்லாம் ஆமீன் உங்களுக்கு போதிக்க ஆமீன் விருப்பப்படுகிற மேன்மையான விருப்பம். அல்லேலூயா. எனவே அன்பான சபையே, தேவப்பிள்ளையே, நீ வஸ்திரம் பெற்றுக்கொண்டிருந்தால், நீங்கள் வஸ்திரம் பெற்றுக்கொண்டிருந்தால் இந்த ராத்திரி வேளையில் இருந்து உங்களுடைய உத்தரவாதம் என்னவென்று சொன்னால், போகக்கூடாத இடத்துக்கு போகாமல், பார்க்கக்கூடாத இடத்தை பாராமல், செய்யக்கூடாத காரியத்தை செய்யாமல், நடக்கக்கூடாத வழியில் நடவாமல், நிற்கக்கூடாத இடத்தில் நில்லாமல், புசிக்கக்கூடாத காரியங்களை புசியாமல், குடிக்கக்கூடாத காரியங்களை குடியாமல் வாழ்ந்தீர்களே ஆனால் கண்டிப்பாய் உங்களை காத்துக்கொள்ள முடியும். இல்லை, இந்த ஆத்மீக ஜீவியத்தை பரலோகத்தின் நினைவை மறந்து வாழ்ந்து கொண்டால் இப்ப தெரியாது, இயேசு வரும்போது ஒரு சத்தம் கேட்கும், ஆதாமே ஆதாமே. அப்படி என்று மத்திய ஆகாயத்தில் என்னுடைய பெயரையும் உங்களுடைய பெயரையும் சொல்லி கூப்பிடும் போது, ஐயோ ஐயோ, நான் தேவ சத்தத்தை கேட்டு என்னால் போக முடியவில்லையே, என்னோடு இருந்தவர்கள் போய்விட்டார்களே, நான் நிர்வாணியானதனால் பயந்து போய் தோட்டத்தில் ஒளித்திருக்கிறேன் என்று ஒருவேளை கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வராமல் இருக்கத்தான் இந்த ராத்திரி வேளையிலே சத்தமிட்டு விழித்து கூறிக்கொண்டே இருக்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம்
அதனுடைய 1வது வசனத்திலிருந்து படிக்கும் போது பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்குண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் கண்டிப்பாக என்ன செய்யப்பட மாட்டோம்? நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். போதுமா? அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாய் அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட சேரணும், மரித்தோர்ந்து எழும்பணும், கோபாக்கினைக்கு தப்புவிக்கப்படணும். அவர் தருகின்ற நல்ல பிரதிபலன்களை என் சொந்த கையினால் வாங்க வேண்டும் என்று யாராக விரும்பினால் தரித்துக் கொள்ள வேண்டியதை தரித்துத்தான் ஆகணும், காத்துக்கொள்ள வேண்டியதை காத்துக்கொண்டுதான் ஆகணும். வஸ்திரம் காக்காத ஒரு நோவா நிர்வாணியானது உண்மையானால், வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள பெற்றுக்கொள்ளாதவர்களும் நிர்வாணிகளானது உண்மையானால், கர்த்தருடைய வருகைக்கான ஆயத்தத்தை நாமும் இழப்போம் என்பதில் எந்த துளி அளவும் சந்தேகமும் இல்லை. எனவே எங்கள் ஆண்டவருடைய மக்களே, சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக இயேசு உங்களுக்கு தருகின்ற வஸ்திரத்தை 1 பெற்றுக்கொள்ளுங்கள், 2 பெற்றவர்கள் என்ன செய்யுங்கள்? காத்துக்கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த மணவாளனாகிய இயேசுவை ஒரு மணவாளியாக, ஒரு மணக்கோலம் உள்ளவளாக அவருடைய வருகையில் நான் அவளை சந்திப்பதற்காக இந்த வஸ்திரங்கள் எல்லாம் என் கைவசமும் ஆகிவிட்டதா என்பதை லேசாக உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சுட்டி காட்டுகிறோம். வேத புத்தகத்தில் ஆவிக்குரிய அடையாளங்கள் பொருந்திய, தவறாய் நினைக்க கூடாது, ஆவிக்குரிய அடையாளங்கள் பொருந்திய, நேரடியாய் அர்த்தம் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய அடையாளங்கள் பொருந்திய அநேக விதமான வஸ்திரங்கள் உண்டு வேத புத்தகத்தில். அதிலும் விசேஷமாக குறைந்தபட்சம் ஒரு மனிதன் 7 வித வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளணும். இந்த ராத்திரி சமயம் அனுமதித்தால் 7 வஸ்திரத்தையும் சொல்லுவேன், இல்லாவிட்டால் ஒரு 5 3 வாய்ப்பு கர்த்தர் தருகிறது போல. மணி 8:35 ஆகிவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். இன்னும் சில நிமிடங்கள் இருக்கிறது. எனவே சமயம் அனுமதித்து தருகின்றது போல், ஆவியானுடைய ஒத்தாசை போல் சொல்லுவேன். அப்ப கவனிக்கணும், வருகிறவர் சீக்கிரமாய் வருவார். அவர் கொஞ்சமும் இனி என்ன செய்ய மாட்டார். ஏனென்றால் இந்த உலகம் இந்த வேதத்தின் வார்த்தைகள் ஆமீன் அப்படியே ஏற்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆமீன். சகல சிருஷ்டியும், ஆமீன், சகல சிருஷ்டிகளும் எப்படி இருக்கிறதாம்? கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டு ஆமீன் தங்களுக்கு மீட்புக்காக ஆமீன் ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லித் தருகின்ற அடையாளங்கள் பூமியில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து ஒரு பிரசவ வேதனைப்படுகிறது. அவ்வளவு ஆபத்தை பூமி சந்திக்கின்றபடினால் இனியும் ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்று நாங்கள் மனதார உங்களுக்கு சொல்ல மாட்டோம். எனவே இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வ மக்களே, தெய்வத்தை நேசிக்கின்ற, தெய்வத்தால் நேசிக்கப்படுகின்ற அன்புக்குரிய அன்பு மக்களே, வஸ்திரம் இல்லாவிட்டால் இந்த ராத்திரி வேளையிலே வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அது என்ன வஸ்திரம்? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும், ஆம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தினார். அப்பொழுது 1வது வஸ்திரம் என்ன வஸ்திரம் என்று சொன்னால் ஒரு தோல் வஸ்திரம். சொல்லுங்க பாப்பா, என்னது? ஒரு தோல் வஸ்திரம். அங்கே எழுதப்படாவிட்டாலும் இப்படி நமக்கு அனுமானிக்கலாம், இப்படி அதை நம்ம கற்பனை செய்து கொள்ளலாம். அந்த தோட்டத்தில்
ஆமீன் ஒரு தோல் உண்டாக்கப்பட வேண்டுமேயானால் அந்த தோலை எடுப்பதற்காக உங்களுக்கு அதிகமாக சொல்லித்தரேன்னா, அதிகமாக ஆமீன் மட்டனும் பீஃபும் எல்லாம் கிடைக்கிற ஒரு ஏரியாவாக்கு நம்ம ஏரியா. அப்போ இங்கே விசேஷமாய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நிறைய தோல்கள், ஆட்டினுடைய தோலும் மாட்டினுடைய தோல்கள் எல்லாம் அங்கே கூட்டி வைப்பார்கள். அதனுடைய அடையாளம் ஒரு ஆடு அங்கே கொல்லப்பட்டு தோல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக்கும் அர்த்தம். யார் இந்த ஆடு? ஆமீன் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20-36 வசனத்தையும் படிக்கலாம். அவன் மறுதலியாமல் இல்ல, யோவான் சுவிசேஷம் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 36 இயேசு நடந்து போகிறது அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி. 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் நிற்க கண்டு அது 7 கொம்புகளையும், போதும் 7 கொம்புகளையும், 7 அந்த ஆட்டுக்குட்டியானவர். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆடு, இந்த ஆட்டுக்குட்டியானவர் இப்படிப்பட்ட பெயரில் அறியப்பட்டவர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் சர்வலோகத்தினுடைய பாவ பரிகாரத்திற்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிற அந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. ஏனென்றால் தெய்வத்துக்கு காலங்கள் மறைவல்ல. நம்ம கண்ணில் பார்த்தா 100 மீட்டரை பார்க்கிறோம், இல்லை என்றால் ஒரு 1 கிலோமீட்டரை பார்க்கிறோம், ஆனாலும் தெளிவில்லை. ஆனால் தெய்வத்துக்கு காலங்கள் மறைவல்ல. ஆமீன். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 8:48. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன்னுடைய செவி திறந்திருக்கவும் இல்லை. ஆனாலும் நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், தாயின் கர்ப்பத்தை தொடங்கி நீ ஒரு மீறுகிறவன் என்பதையும், நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் கண்டிப்பாக நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்ய போகிறார்கள், அவர்கள் எப்படி நடப்பார்கள் என்றோ ஒன்றும் தெய்வத்துக்கு மறைவல்ல. இந்த ராத்திரியும் இங்கே இருக்கும்போது சொல்லித் தருகிறோம், உங்களுடைய ஒரு குண்டாமண்டியும் ஆமீன் ஒரு அடாபடிகளும் தெய்வத்துக்கு என்ன அல்ல, மறைவு. உங்க கெட்ட வார்த்தை, உங்க கோபம், உங்க மூர்க்கம், உங்க வைராக்கியம், உங்க பொறாமை, உங்க எரிச்சல், உங்க பாவ வாழ்க்கை, உங்க ஜீவியம், உங்க தவறான மொபைல் போன்ல ஆமீன் சாட்டிங், இதெல்லாம் ஒன்றும் யாருக்கு மறைவல்ல. 2 அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது. இப்போவும் இந்த மைதானத்திலும் இந்த ஏரியாவிலும் பூமி எங்கிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படித்தால், தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை விளக்கி காட்டும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் அல்லேலூயா எங்கும் என்ன செய்கிறது, எப்பவும் 24 மணி நேரமும். அதனால் தெய்வத்துக்கு ஒன்றும் மறைவல்ல. அதனால் மனிதனுக்கு பாவ பரிகாரம் உண்டு பண்ண உலக தோற்றம் முதலே இவர் தன்னை எதற்கு ஒப்பு கொடுத்தவர், அடிக்க ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா.
இப்ப வாக்கும் தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆமென் சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து ஆமென் மனிதன் பாவியாய் மாறி தனக்கு தெய்வம் கொடுக்கப்பட்ட அந்த மகிமை இழந்து தான் நிர்வாணியாய் நிற்கும் போது தேவனாய கர்த்தர் கையில் என்ன கொண்டு வந்தார்? தோலுடையை கொண்டு வந்தார். என்ன உடை? அப்படியானால் இந்த தோலுடையினுடைய அர்த்தம் என்ன அப்படி என்று கேட்டால் 32ஆம் சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள் சீக்கிரமாக. எவனுடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதோ, பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் ஒரு பொருட்டாய் எண்ணவில்லையோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்படியானால் பாவமாகிய அந்த நிர்வாணம் அசிங்கியமாகவும் அருவருப்பாகவும் தெய்வ சன்னிதானத்திற்கு தன்னை கொண்டு வராதபடிக்கு தெய்வத்தின் சத்தத்திற்கு தன்னை தூரப்படுத்தி தனக்குத்தானே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி நான் ஒரு பாவி, நான் இனி இந்த தெய்வ முகத்தை பார்க்க யோக்கியன் அல்ல, அவரோடு கூட பேசவோ அவரோடு உலாவவோ நான் யாதொரு தகுதி உள்ளவனும் அல்ல, நான் தகுதி இழந்திருக்கிறேன் என்று சொன்ன மனிதனை, அவனை தெய்வத்தோடு கூட பாவமில்லாத தெய்வம் பாவமுள்ள மனுஷனை பாவமற்ற மனிதனாக மாற்றி அவனுடைய பாவத்தை இந்த தோலுடைகளை கொண்டு மறைத்து இந்த பரிசுத்த தெய்வத்தோடு கூட அவனை சேர்ப்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு வஸ்திரத்துக்கு பேராக்கும் தோலுடைகள். அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோட அல்லேலூயா. அப்படியானால் இந்த ராத்திரி வேளையில் இங்கே இந்த நிமிஷம் இந்த மைதானத்தில் உட்கார்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு அல்லது இந்த சத்தத்தை கவனிக்கின்ற தெய்வ மக்களோடு ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு காரியத்தை கேட்கிறோம். யாரும் தயவு செய்து கை உயர்த்தக்கூடாது. இந்த ராத்திரி இங்கே இருக்கும் போதுதானே உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து நீங்கள் ஒரு பரிசுத்தவான், நீங்கள் ஒரு பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், உங்களிடத்தில் யாதொரு பாவம் இல்லை என்றோ, அல்லது நீ ஒரு பாவி, நீதான் அதற்கு காரணம், நீ தெய்வத்தின் பக்கத்தில் போக முடியாது, நீ ஒரு சரியில்லாதவர் என்று உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தினால், அல்லது நல்லதென்று கண்டுபிடித்தால், நல்லதென்று சொன்னால், நீங்கள் உங்கள் மனசாட்சி நீ ஒரு பாவி அல்ல, நீ ஒரு பரிசுத்தவாட்டி என்று சொன்னால் உங்கள் பெயர் என்ன தெரியுமா? இந்த பாவத்தினால் கழுவப்பட்ட மூடப்பட்ட மறைக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திருக்கிறீர்கள் என்றும் இல்லை. இப்போது இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதானே நீ ஒரு கள்ள தொடர்பு, நீ கெட்ட வார்த்தை பேசுறவன், நீ ஒரு எரிச்சல் உள்ளவன், நீ ஒரு பொறாமை உள்ளவன், நீ ஒரு வன்கண்ணன், நீ சரியில்லாமல் பேசினாய், அதனால் தான் இந்த சண்டை, நீ மௌனமாய் இருந்திருந்தால் கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துமையானால், அன்பரே, இந்த ராத்திரிக்கு பிறகு பாவத்தை நிர்வாணமாய் வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு திரிய அல்ல தெய்வம் அழைத்தது. பாவத்தை மூடி மறைக்கக்கூடிய ஒரு பாவ பரிகாரம் உண்டு பண்ணுகிற வஸ்திரம் இந்த ராத்திரி இயேசு வைத்துக் கொண்டு இங்கேதானே உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு அதை வாங்கிக் கொண்டுதான் போகணும். யாரும் பாவிகளாய் தயவு செய்து இந்த மைதானத்தை விட்டு போகிறது. நீங்கள் இனி ஒரு பாவிகள் அல்ல. வேதத்தில் படிக்கும் போது கொரிந்திய புஸ்தகத்தை திருப்புவீர்களேயானால் அந்த புத்தகத்தில் ஆமென் இப்படி ஒரு வார்த்தை இருக்கும், கிடைத்தால் சொல்லித் தருகின்றேன். கொரிந்திய புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருப புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்துக்கேற்ற ஞானத்தினோடு நடவாமல் தேவ
கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய தெய்வத்தின் உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் எவ்வளவு பெரிய ஆமீன் பரிசுத்தவான் தெரியுமா, மேடையில் நிற்கிறான் என்று சொல்லுகிறதுனால் யாதொரு புகழ்ச்சியும் இல்லை எனக்கு. ஐயோ, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த விசுவாசிகள் எவ்வளவு பரிசுத்தவாட்டிகள் தெரியுமா, அப்படி நான் உங்களை மெச்சுகிறதுனாலோ, உங்களுக்கு வால் போஸ்ட் அடிக்கிறதுனாலோ, உங்களுக்கு பேனர் கட்டுகிறதுனாலோ உங்களுக்கு யாதொரு புகழ்ச்சியும் இல்லை. அப்படியானால் புகழ்ச்சி என்ன என்று சொன்னால், தேவனுக்கு முன்பதாக கபடமில்லாத தெய்வ சுபாவத்தோடு, திவ்யம் அப்படி என்றால் தெய்வ சுபாவம், அந்த திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனசாட்சி சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சி. அதனால் தெய்வ சபையே, தெய்வ மக்களே, பாஸ்டர் அல்ல உன்னை பரிசுத்தவாட்டி என்றும் ஊழியக்காரர்கள் அல்ல உங்களை சுத்தவான் என்றும் சொல்ல வேண்டியது, தெய்வத்துக்கு முன்பதாக கபடமற்ற சுத்த இருதயத்தோடு, அதுவா தெய்வ சுபாவத்தின் உண்மைக்கு முன்பதாக தெய்வத்தோடு தொடர்பு பட்டுக் கொண்டிருக்கிற இந்த மனசாட்சி என்கிற அடித்தளத்திலிருந்து இந்த ராத்திரி ஒரு சத்தம் உங்கள் காத்தில் தானே உங்களிடத்திலிருந்து துணிக்கணும். உங்க மனசாட்சி சொல்லணும், நீ ஒரு பாவி அல்ல, நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு சுத்தவாட்டி, நீ யாதொரு துரோகமும் மற்றவன். இல்லை என்றால் பாவம் மூடவில்லை, பாவம் மறைக்கப்படவில்லை, இந்த வஸ்திரம் இல்லை. எனவே தயவு செய்து நான் நிர்வாணியா நடக்கலாம், என் மானம் காணப்பட்டாலும் பரவாயில்லை என்று நாளைக்கு நான் இன்னும் பாவம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று இன்னும் நீங்கள் எழுந்து போவீர்களானால், இந்த ராத்திரி வேளையிலே இயேசு வந்தால் நிர்வாணியாய் நடக்கிற ஒருவனும் அவரை சந்திக்க முடியாது என்பதை மறக்க கூடாது. அதனால் தெய்வ மக்களே, இயேசுவோடு இருக்க விரும்பினால், வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்ப விரும்பினால், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப விரும்பினால், மறுரூபமாக விரும்பினால், இயேசு தருகின்ற பிரதிபலனை வாங்க விரும்பினால், ஒன்றாவது உங்களை சோதித்து பாருங்கள். இந்த பாவ பரிகாரம் உண்டு பண்ணக்கூடிய அல்லது பாவ நிவர்த்தி உண்டு பண்ணிய என்னுடைய பாவத்திற்காக பிராயச்சித்த பலியாக மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவி என்னை சுத்திகரித்த அந்த பாவ நிவர்த்தி உண்டாக்கின வஸ்திரம் நான் உடுத்ததுண்டோ என்று சோதித்து பாருங்கள். நாளைக்கல்ல, இன்றைக்குத்தான் இந்த வஸ்திரம் உடுக்கணும். இல்ல, உங்க மனசாட்சி சொன்னது பெர்ஃபெக்ட், பரவாயில்லை அப்படி என்று சொன்னால், ஒன்று கூட உங்கள் ஆவியில் அந்த வஸ்திரத்தை என்ன செய்யுங்கள், இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தன் மானம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணியாய் நடவாதபடிக்கு வஸ்திரத்தை என்ன செய்யுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். 2, ஆமீன், வஸ்திரம் உண்டோ? இரண்டாவது, மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு வஸ்திரத்தினுடைய பெயர் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் அதனுடைய 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், தேவனுக்குள் என் ஆத்துமா, என் தேவனுக்குள் என்னுடைய ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். 2, இதோ திருடனை போல் வருகின்றேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு விழித்துக் கொண்டு நிர்வாணியாய் நடவாமல்
தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான், அவன்தான் என்னோடு கூட இருப்பான், அவன்தான் கோபாக்கினைக்கு தப்புவிக்கப்படுவான், அவனுக்குத்தான் பிரதிபலன், அவனுக்குத்தான் உயிர்த்தெழுதல், அவனுக்குத்தான் மறுரூபம் என்று சொல்லும் போது இரண்டாவது ஒரு தெய்வ பிள்ளை தனக்கு சொந்தப்படுத்திக் கொண்டு காத்து கொள்ள வேண்டிய ஒரு வஸ்திரத்தினுடைய பெயர் என்னவென்று கேட்டால் ரட்சிப்பின் வஸ்திரம். சொல்லுங்க பாப்பா, என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்திற்கு நிறைய வியாக்கியானங்களும் நிறைய வேத வசனங்களும் இருக்கிறது. ஆயினும் குறைந்தபட்ச அளவில் இந்த வஸ்திரம் உடுத்ததுண்டோ, இந்த வஸ்திரம் தரித்ததுண்டோ என்று ஒரு தற்பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஆமென் தேவ பிள்ளைகள் எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யப்படுவான்? தீர்க்கப்படுவான். அப்போ இரண்டாவது, உங்களுடைய அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வஸ்திரம் உண்டோ என்று எப்படி சோதிக்கலாம் என்று கேட்டால், ஒன்று பாவமற்ற மனசாட்சி உண்டோ, பாவம் மறைக்கப்பட்டவன் தானோ, அந்த ஆமீன் உலகத்தின் மீட்புக்காக இதோ அடிக்கப்பட்ட சர்வலோகத்தின் மீட்புக்காய் அடிக்கப்பட்ட தேவ ஆடாகிய அந்த ஆட்டுக்குட்டியானவரால் தரப்பட்ட பாவ மன்னிப்பாகிய பாவ நிவர்த்தி உண்டாக்கக்கூடிய வஸ்திரம் இருக்கிறதோ என்று சோதித்து, ரெண்டு, அந்த இயேசு கிறிஸ்து தானே ஆமீன் இந்த பூமியில் வந்து யோவான் ஆமீன் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி மாதிரி காட்டி தந்த ஒரு ஞான ஸ்நானம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்ப ப்ளீஸ் தயவு செய்து இடங்கொடு. இப்படித்தான் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு என்ன பெற்றாராம்? இயேசு என்ன பெற்றாராம்? அதுபோல போதுமா? அதுபோல எனக்கும் ஆண்டவராகிய இயேசுவால் என்னுடைய சகல பாவங்களும் என்னை விட்டு அகற்றப்பட்டதென்கிற பூரண விசுவாசம் உள்ளவனாகி என்ன பெறணுமா? குழந்தையில் அல்ல ஞானஸ்நானம், விசுவாசம் வந்ததினால். அது என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவ பரிகார பலியாக மாறி இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ணி நான் விசுவாசித்தது உண்மைதான் என்று கிரியையில் காட்டப்படுகின்ற ஒரு நிகழ்வு ஞானஸ்நானம். அது இயேசு கிறிஸ்து காட்டி தந்த மாதிரியின்படிதான். இல்ல யாரோ இயேசு கிறிஸ்து பிறந்த AD 325க்கு பிறகு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் எழுதி படிப்பிக்கப்பட்ட அந்த சட்டத்தை எல்லாம் கை கொள்ள வேண்டியது. இந்த புத்தகத்தில் தானே அந்த குறிப்புகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன். சமயம் இப்போ இல்லை. சபைக்குள் வந்த தவறான உபதேசங்கள் அப்படி என்று. ஆமீன். அது எப்பொழுது சபைக்குள் வந்தது? எப்பொழுது குழந்தை ஸ்நானம் வந்தது? எப்பொழுது ஆமீன் திருமுழுக்கு மாற்றப்பட்டு ஸ்தோத்திரம் ஆமீன் வேறு ஆமீன் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட மாதிரியின்படியான பாதம் கழுவுதல் எப்பொழுது நீக்கப்பட்டது? எப்பொழுது இயேசு கிறிஸ்து தானே காட்டிக் கொடுத்த ராப்போஜனபந்தி நீக்கப்பட்டது? எப்பொழுது சபைக்குள் சிலுவை ஸ்தாபிக்கப்பட்டது? எப்பொழுது சிலை உருவங்கள் சபைக்குள் கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் இது உங்களுக்கு மறை ஒன்றுமல்ல. சரித்திரம் படித்தால் சரித்திரம் சொல்லித்தரும். இந்த வேத புத்தகத்தில் இல்லாத நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு சபைக்குள் வந்ததில் ஒரு துருபதேசமாக்கும். என்ன என்று கேட்டால் குழந்தை ஸ்நானம். அல்லேலூயா, மகிழ்ச்சியோட அல்லேலூயா. அதனால் யாராகிலும்
ஒருவேளை தாயும் தகப்பனும் தூக்கி கொண்டு போய் உங்களுக்கு தெரியாதபடிக்கு உங்களை 10 சொட்டு தண்ணீர் தெளித்து ஞானஸ்நானம் தந்த இந்த ஞானஸ்நானம் எனக்கு போதுமானதே என்று சொல்லி திருப்தியாயிருந்தால் அறியணுமே, நிர்வாணி என்பதை அறியணும். தெய்வத்தினுடைய வருகையினுடைய தகுதி இழந்தவர்கள் என்பதை அறியணும். அவர்களுக்கு தெய்வத்தோடு போக முடியாது, அவர்களுக்கு இயேசுவை பார்க்க முடியாது, அவர்கள் இயேசுவை சந்திக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து காட்டிய மாதிரியின்படி அவரை ஏற்று அவர் தந்த பாவ மன்னிப்பை விசுவாசித்து அதை வாயில் அறிக்கை செய்து அந்த விசுவாசம் உள்ளவனாகி தண்ணீருக்குள், அதுவும் வேதம் சொல்லுகிறது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் நீங்கள் அவர்களுக்கு என்ன கொடுங்கள்? அல்லேலூயா. அப்படி யாராகிலும் இந்த ராத்திரி வேளை வரையிலும் அவன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு தூரமாயிருந்தால் இதோ தண்ணீர் இருக்கிறதே, நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஒரு தடையும் இல்லை என்று வசனம் சொல்லித் தருகிறது. முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் ஒரு நல்ல ஒரு இந்தியா பெந்தேகோஸ்தே தெய்வ சபை இருக்கிறது. குழந்தை ஞானஸ்நானம் இங்கே இல்லை. இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் வேறு தவறான உபதேசங்கள் இல்லை. இங்கே வேத வசனத்துக்கு முரண்பட்ட யாதொரு அநியாய கிரியும் இல்லை. அதனால் இங்கே நீங்கள் வருவீர்களேயானால், போதகர்களை அணுகுவீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவார்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் எவனோ அவன் மாத்திரம்தான். விசுவாசியாதவர்களோ வரப்போகிற ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவார்கள். என் அன்புக்குரிய தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, அதனால் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பிளீஸ் தயவு செய்து கைகூப்பி கேட்கிறோம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். காலதாமதம் பண்ணார். ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யுங்கள்? உடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப இரண்டாவது சோதித்து பாருங்கள், ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டோ? ஆமீன். ரட்சிப்பின் வஸ்திரம் உடுக்கணும். 3 ஆமீன். ஏசாயா புத்தகம் அந்த 61ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உடையையும் கொடுக்கவும். என்ன உடை? துதியின் உடை. என்ன உடை? துதியின் உடை. அப்ப 3வது சோதித்து பார்க்க வேண்டியது என்ன வஸ்திரம் இருக்கிறதா என்று கேட்டால் துதியின் வஸ்திரம். சொல்லுங்க பாப்பா, என்ன வஸ்திரம்? அதென்ன துதியின் வஸ்திரம்? இந்த துதியின் வஸ்திரம் எதை குறிக்கிறது அப்படி என்று சொன்னால் இது ஒரு புத்தியுள்ள ஆராதனை குறிக்கிறது. என்னது? புத்தியுள்ள ஆராதனை. வேத புத்தகத்தில் நிறைய ஆராதனைகள் உண்டு. அப்ப இன்றைக்கு அநேகர் செய்கின்ற ஆராதனை பரலோகத்துக்கு பிரியமான ஆராதனை ஒன்றும் அல்ல. அப்போ பிரியமான ஆராதனை என்ன என்று இப்ப சமயம் இல்லை, இருந்தாலும் ஒரு வார்த்தையை படிங்க. ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தயவு செய்து ஒருவேளை இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்த
சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். அதாவது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை எடுத்துக்கொண்டு இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து தெய்வத்தினுடைய நன்மை என்ன, தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை பகுத்தறியாமல் இதுவரைக்கும் யாதொரு மனமாற்றுதலும் இல்லாதபடிக்கு நானும் ஆராதிக்கின்றேன், நானும் சபைக்கு வருகின்றேன், நானும் துதித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன், இப்படி சொன்னால் அது என்ன ஆராதனை அல்ல, அது புத்தியுள்ள ஆராதனை அல்ல. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே துதியின் நாடை அல்லது ஆராதனை வஸ்திரம் உடுத்தவர்கள் தானா என்பதை சோதிக்கணும். எல்லா ஆராதனை அல்ல. பிதாவை ஆராதிக்கின்றவன் ஆவியோடும் உண்மையோடும், அதவா யாதொரு ஆதர்சனங்கள் ஒன்றும் இல்லாதபடிக்கு சுத்த மனசாட்சியோடு தெய்வத்தோடு ஒப்புரவாகி தன்னை ஒரு ஜீவ பலியாக உயிருள்ளவனாக தெய்வத்துக்கு உண்மை உள்ளவனாக இந்த உலகத்தின் சகல ஆடம்பரமான காரியங்களையும் வெறுத்து கொண்டு தெய்வத்துக்கு பிரியமாய் வாழ்கின்ற ஒரு ஆராதனை மட்டும்தான் வேதம் என்ன செய்கிறது, புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இதிலும் விசேஷமாய் சொல்லணும்னா நிறைய வசனத்தை காட்டித்தரணும்னு ஆசை உண்டு, சமயமில்லை. இதிலும் விசேஷமாய் சொல்லணும்னா பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட ஆராதனை செய்யாத யாதொரு ஆராதனையும் யாதொரு துதியும் தெய்வத்துக்கு பிரியமான ஆராதனை அல்ல. அல்லேலூயா. அதாவது என்ன, ஒரு வசனத்தை படிக்கலாம், நேரம் போனாலும் காட்டித் தருகின்றேன். தெய்வத்துக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக மாற வேண்டுமையானால் வேதம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. பாருங்கள், ரோமர் நிருப புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் புத்தியுள்ள ஆராதனை என்பதை சோதிக்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி அல்லது ஆராதனை, புறஜாதி மக்களாகிய நம்முடைய ஆராதனை பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷத்தின் ஊழியத்தை நடப்பிக்கும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை அதிக நல்ல சங்குற்றத்தோடு நல்ல தைரியத்தோடு நான் இதை என்ன செய்திருக்கிறேன். அதனால் எல்லாரும் துதிக்கிறார்கள் என்று துதிக்கிறதில்ல, பரிசுத்த ஆவியோடு. அங்க படித்தோம் இல்லையா, உலக வேஷம் களைந்து காத்திருந்து பரிசுத்தாவி பெற்று பரிசுத்தத்தோடு பரிசுத்தாவியோடு, அதவா இன்னும் ஆழமாய் சொன்னால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆராதனை செய்யாத யாதொரு ஆராதனையும் அது புத்தியுள்ள ஆராதனை அல்ல. நம்ம எல்லாம் யூத காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆவிக்குரிய அர்த்தத்தில் பொருந்தும் எழுத்தின்படியாக காணியாட்சிக்கு தூரமானவர்கள். ஆனால் புறஜாதியாராகிய அந்த ஜீவனுள்ள பலியாகிய புத்தியுள்ள ஆராதனை ஆகிறதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியாருக்கு ஆசாரியனாய் தெய்வம் அவரை அழைத்தாராம். அந்த மனிதன் சொல்லுகிறார், புறஜாதி மக்களுடைய ஆராதனை, புறஜாதியாருடைய பலி எதனால் மாத்திரம் பரிசுத்தமாகும்? எல்லாரும் சொல்லு பாப்பா, எதனால் மாத்திரம்? அதனால் கை கட்டி நிக்கிற இடத்துல ஆராதனைக்கு போக கூடாது. இங்க நீங்க சேர்ல உட்கார்ந்துங்க, தப்பு இல்ல. ஆமென். போய் சிலை வடிவத்தில் உட்கார்ந்திருக்கல்ல ஆராதனை. கூடுமான வரைக்கும் முழங்காலில் நின்று நல்ல கைகளை தட்டி துதிக்க அடையாளம் கைதட்டுதல், நல்ல வாயை திறந்து பாடுதல், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து நல்ல பாடக்கூடிய நல்ல கைதட்டக்கூடிய
அதுவும் நல்ல ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் வெளிப்படுகிற அந்நிய பாஷை பேசி ஆராதனை செய்கின்ற ஒரு ஆராதனை தான் பரிசுத்தமாக்கப்பட்ட பலி என்றாக்கு நம்ம படித்தோம். அல்லேலூயா. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலி. என்ன பலி என்றால் அது ஒரு தெய்வ பிள்ளை காத்திருந்து அதுவா பரிசுத்தமாகி ஆமீன் தெய்வ சமூகத்தில் உன்னதத்திலிருந்து வருகிற தெய்வ ஆவியானுடைய உதவியை பெற்று பரிசுத்தாவியின் உதவியோடு அந்நிய பாஷையில் பேசி ஆராதிக்கின்ற மற்றபடி இல்லாத ஒரு ஆராதனையும் நான் பவுல் சொன்னது போல அதிக தைரியத்தோடு சொல்லுகிறேன். அந்நிய பாஷை பேசாத ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக தயவு போய் குத்தி கொண்டிருந்து ஆமீன் ஆராதிக்கின்ற ஆராதனையை நிறுத்தணும். அந்நிய பாஷை பேசி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தோடு ஆராதனை நடத்தாத எந்த நபருக்கும் கூட்டத்தில் போய் ஆராதிக்கின்ற ஆராதனை தயவு செய்து தேவ மக்கள் அறிந்து நிறுத்தணும். அந்த ஆராதனை துதியின் வஸ்திரம் உடுத்த ஆராதனை அல்ல. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு திருடனை போல வரப்போகிறார். நிர்வாணியை சேர்க்க அல்ல, துதியின் வஸ்திரம் இழந்தவனை சேர்க்க அல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்தவனை சேர்க்க அல்ல. ஆமீன். பரிசுத்த ஆமீன் அந்த பாவ நிவர்த்தி உண்டாக்கப்பட்ட பாவ நிவர்த்தி ஆகிய வஸ்திரத்தை இழந்தவனை சேர்க்க அல்ல. அதனால் ஆமீன் எல்லா ஆராதனையும் ஆராதனை இல்லை. சிலர் தன் மாம்சத்தில் இருமாப்பு கொண்டு ஆமீன் தன் மாம்ச இருமாப்பினால் ஆமீன் தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்ய விருப்பமுற்று ஆராதிக்கிறார்கள். வேத புத்தகத்தில் நிறைய ஆராதனை உண்டு. அதனால் நீங்கள் எந்த ஆராதனை கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? பரிசுத்தாவி பெற்ற மக்கள் கூட்டமா? பரிசுத்தாவியோடு ஆராதிக்கிற ஆராதனை கூட்டமா? நீங்கள் இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு ஆராதிக்கின்ற ஒரு ஆராதனைக்குரியவர்களா என்பதை எல்லாம் இந்த ராத்திரி வேளையில் சோதித்து இதுவரையிலும் நீங்கள் அந்த தேவனுடைய துதியினுடைய தரித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கெல்லாம் அன்பரே இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தோடு நீங்கள் திரும்பி போகணும். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல உள்ளத்தில் ஏவப்படுகிறேன். கவனிங்க. அதாவது பரிசுத்த ஆவி இல்லாத இடம் ஆராதனை இல்லை என்று ஆமீன் ஒருவேளை நீங்கள் சந்தேகிக்க கூடாதல்லவா? அந்நிய பாஷை பேசி ஆராதிக்காத ஒரு இடத்தில் ஆராதனையும் ஜபமும் பரலோகம் கேட்காதென்று நான் சொன்னது நீங்கள் உண்மை என்று ஒத்துக்கொள்ளணும் அல்லவா? அதுக்காக வாசித்து பாருங்கள். ரோமர் நிருப புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 26 27. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்றார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள, நான் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு தெரியாதபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் எல்லாருக்காக வேண்டுதல் செய்கிறார் என்றல்ல எழுதப்பட்டது. ஆவியானவர் தெய்வத்தினுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்பதை அறிவார். பரிசுத்தாவி பெறாத ஒருத்தன் பரிசுத்தவானும் அல்ல. அவன் செய்கிற ஆராதனைக்காய் ஆவியானவர் பரிந்து பேச மாட்டார். பாத்தீங்களா? வசன தெளிவில்லாமல் அல்ல உங்களுக்கு சொல்லுகிறது. அதனால் பரிசுத்தாவி இல்லாத இடத்துல போய் தயவு செய்து ஆராதிக்கிறது. ஏனென்றால் ஆவியானவர் எந்த ஆராதனைக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார், யாருக்காக பிரயாசப்படுகிறார்? அவர்
பரிசுத்தவான்களுக்காக மாத்திரம்தான், பரிசுத்தவான்களுடைய ஆராதனையில் மாத்திரம்தான் தெய்வம் பிரியப்படுவார். அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா. சமயம் போகிறது, எனவே புத்தியுள்ள ஆராதனை நிச்சயம் நல்லது. துதியின் வஸ்திரம் அணியணும். ஆமென். எல்லாரும் பாடுகிறது போல பாடிக்கொண்டு திரிந்தால் அது அடையாளம் அல்ல. தெய்வத்தை ஆராதிக்க ஆவியானவரையும் உண்மையை தந்தார் என்று படித்தோம். சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொன்னார், ஆமென், அங்க மலையிலும் இங்கே கீழையும் ஆராதிக்கிறதில்ல மகளே. விஷயம் பிதாவை தொழுது கொள்ளுகிறவன் பரிசுத்த ஆவியை பெற்று தொழுது கொள்ளணும். தெய்வத்தை ஆராதிக்கிறவன் ஆவி பெறணும். பரிசுத்த ஆவி இல்லாமல், அந்நிய பாஷை அடையாளம் இல்லாமல் யாராகிலும் இந்த ராத்திரி வேளையில் இந்த மைதானத்துக்குள் உண்டானால் துதியின் வஸ்திரம் அணியணும், அபிஷேகம் பெறணும். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் இயேசு வரும்போது நிர்வாணியாய் காணப்பட்டால் சத்தத்தை கேட்டதும் ஓடி ஒளித்த ஆதாமை போல மாற வேண்டியது இருக்கும். அவனை போல ஓடி ஒளியாமல் இருக்காக்கும். பாமகனே என்று கூப்பிட்டு அடுக்கி அடுக்கி ஆண்டவர் என்ன கொடுத்து கொண்டே இருந்தார்? வஸ்திரம். வஸ்திரம் இல்லை என்றால் இந்த ராத்திரி வேளை வாங்கணும். வஸ்திரம் இருக்கிறதானால் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் துதியின் வஸ்திரத்தையும் எல்லாம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். சமயம் போகிறது, இருந்தாலும் அதிக விளக்கம் ஒன்றும் சொல்லித்தரவில்லை. 2 வஸ்திரத்தை கூட ஆமீன் காட்டித் தருகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் 4வது வஸ்திரம் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:18. நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படி, நீ ஐஸ்வர்யவானாய் மாறும்படி நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள். போதுமா? எழுத்தின்படியாக இந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் 1லும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன உடுக்கப்படும்? வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இப்ப வெள்ளை உடுக்க எல்லாருக்கும் பயங்கர மடி. 2வது ஆமீன், வெள்ளை உடுக்கிறவங்க இப்ப எப்படி உடுக்கிறாங்கன்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை ஆக ஒரு ஆராதனைக்கு இல்லையா, மீதி ஒன்னும் என்ன இல்லை, ஆராதனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஆராதனை, அது ஆராதனை இல்லை, அது மாறுவேட போட்டி. அது ஆராதனை இல்லை. என்னது? காலையில ஒயிட் அண்ட் ஒயிட், மாலையில இந்த மீசை இல்லாத பிள்ளைகள், நம்ம மீசை இல்லாத இருக்கும்போது மீசை வச்சுட்டு, தாடி இல்லாத பிள்ளைகள் தாடியும் வச்சு, முடி இல்லாத பிள்ளைகள் முடியும் வச்சுட்டு இப்படி மேடைக்கு வருவாங்க. எங்க? மாறுவேட போட்டி காட்ட ஸ்கூல்ல. அல்லேலூயா. சபையில ஒரு வேஷம், கல்யாண வீட்டில் ஒரு வேஷம், ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு வேஷம், மாலையில ஒரு வேஷம். அடவுனுடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ என்னிடத்தில் என்ன வஸ்திரம் வாங்கு? வெண் வஸ்திரம் வாங்கிக்கொள். சர்தை சபையே, உன்னிடத்தில் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் உண்டு. அவர்கள் எனக்கு பாத்திரவான்களானபடினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளை நீ அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடினால் வெண் வஸ்திரம் தரித்து தன்னுடைய ஆயுசு காலம் முழுவதும் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள். போதும். அப்ப பூமியில் தெய்வத்தோடு 24 மணி நேரம் நடக்கிறேன் என்பதை பிரதிபலித்து காட்டுவதற்காகவும் எழுத்தின்படியான அர்த்தத்தில் சபை என்ன உடுக்க சொல்லுகிறது? மாறுவேட போட்டி நடத்த அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆகலும் கண்டிப்பா
அதுக்காக பாஸ்டருக்கு அந்த விரையில தீர்க்கிறதுக்கு வேண்டி ஞாயிற்றுக்கிழமை எங்களை நான் உடுப்பேன் ஐயா. ஆனா திங்கக்கிழமை திருட போவேன், செவ்வாய்க்கிழமை செவிடா திரிவேன், புதன்கிழமை நான் புனிதனாவேன், வியாழக்கிழமை நான் விக்கிரகாராதனை செய்ய போவேன், வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பேன், சனிக்கிழமை நான் சனியாவேன், ஞாயிற்றுக்கிழமை நான் மறுபடியும் ஞானியாவேன். மாறுவேட போட்டிக்கு தெய்வம் யாரையும் அழைக்கவில்லை. நீச்ச வாழ்க்கை வாழ அழைக்கார். என்ன வாழ்க்கை சொல்லுங்க பாப்போம். வஸ்திரம் உண்டோ? அப்ப அது எழுத்தின்படி. 2, வெண்வஸ்திரம் தெரியாத ஒருத்தனுக்கு இயேசுவோடு நடக்க முடியாது என்பது உண்மையானால், இயேசுவை 1 பேதுருடைய புஸ்தகம் 1:15-16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்கணும்? அப்போ பரிசுத்த ஜீவியம் ஆவிக்குரிய அர்த்தத்தில், ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஆமென். சபையில் வரும்போது மட்டுமல்ல சுத்திகரிப்பு, 24 மணி நேரம். அதாவது உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதாக்கும் வெண்வஸ்திரத்துக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப எனி டைமும் எவரி டைம். ஏனென்றால் நான் யாரு? பரிசுத்தர். ஆகையால் நாமும் யாரா இருக்கணும்? அப்போ பரிசுத்த ஜீவிதம் உண்டோ என்று சோதித்து பார்க்கணும். பைபிள் தூக்கிட்டு வந்து 2.5 மணிக்கூர் இங்க இருக்கும் போது மட்டுமல்ல பரிசுத்தம், இந்த வேத புத்தகத்தை கொண்டு வைத்துட்டு வீட்டில் ஆமீன் சண்டை போடுகிறது இல்ல பரிசுத்த ஜீவிதம். வீட்டில் போய் சினிமா பார்ப்பதில்ல பரிசுத்த ஜீவிதம். இல்ல கூட்டம் முடிஞ்சாச்சு பரவாயில்ல, இனி ஆமீன் யாரெങ്കിലും சேட் பண்ணி இருக்கிறாங்களான்னு பார்த்து அங்க தவறான காரியம் செய்யல, நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும், தப்பு இல்ல. அதெல்லாம் பரிசுத்த ஜீவியம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவன் பாத்திரவானான் அப்படினால் அவன் என்னோடு கூட நடப்பான். அப்படியானால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். அதனால் வாஞ்சித்தா எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுக்கலாம், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதனால் ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்து திரிகிறவர்கள் பரிசுத்தவான்களும் அல்ல, அதையும் சொல்லி தருகிறோம். அதனால் தான் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறோம். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எப்பொழுதும் என்னோடு கூட என்ன செய்யணும்? அப்போ இயேசு வரும்போது அவரை சந்திக்கணும்னா வெண்ணாடை என்கிற பரிசுத்த வஸ்திரம் இருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். 5 மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 22:11 முடிக்கிறோம். நாளைக்கு நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அதனால் மத்தேயு சுவிசேஷம் 22:11 படிக்கலாம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்து கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? 5 ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக, அந்த ஆத்ம மணாளனை சந்திப்பதற்காக 5வது ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரம் கல்யாண வஸ்திரம். அல்லேலூயா. அப்படி என்றால் அது என்ன என்று கேட்டால் பூரண ஆயத்தம். சொல்லு பாப்பா, என்னது பூரண ஆயத்தம்? அதாவது ஆமீன், இன்றைக்கு ராத்திரி வேளையிலோ இன்றைக்கு மாலை வேளையிலோ நாளைக்கு மணமுடிக்க வேண்டிய பொண்ணுக்கு பையன் போய் ஒரு துணியை கொடுப்பான். அப்படின்னா அந்த துணியினுடைய அர்த்தம் ஆமீன் ஒரு ராத்திரி வேளை தாண்டுவதற்கு முன்பதாக ஆமீன் விடியற்காலை வேளையிலே அவள் எழும்பி குளித்து அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு யாருக்கு எதிர்கொண்டு நிற்பாள்? என் மணவாளன் சீக்கிரமாய். பூரணாயத்தம். அதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஆமீன் 19 சொல்லப்பட்டிருக்கிறது. 7 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை, அப்போ இப்ப கேட்கணும் 5வது வஸ்திரம் எதென்று சொன்னால் பாவமன்னிப்பின் வஸ்திரத்தை, பாவ நிவர்த்தி வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியின் அனுபவத்தோடு துதிக்கின்ற துதியினுடைய பெற்றுக்கொண்டேன், 24 மணி நேரமும் பூமியில் வாழுகின்ற அத்தனை காலமும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பரிசுத்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டேன். இப்ப நான் என் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க அந்த மணவாட்டியாக
அலங்கரிக்கப்பட்டவளாக ஒரு பூரண ஆயத்தத்தோடு ஆமென் நான் அவரை சந்திக்கும்படியான ஆயத்தமான வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரத்தை என்ன செய்தேன்? இப்ப ஒரு சத்தம் கேட்கும், ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி இதோ தன்னை ஆயத்தப்படுத்தினாள், ஆவியும் மணாளியும் வா அப்படி என்கிற ஒரு சத்தம் கேட்கும் போது யார் இந்த இயேசுவை சந்திக்க முடியும் தெரியுமா? நிர்வாணத்தோடு வாழுகிறவர்கள் அல்ல. நாங்கள் சொன்னோம் இல்லையா, அநேக வஸ்திரம் உண்டானாலும் குறிப்பா 7 வஸ்திரம் இல்ல, குறிப்பாக ஒரு 5 விதமான ஆத்மீக அனுபவத்துக்கு இணக்கிக் கொள்ளக்கூடிய இந்த வஸ்திரம் இல்லாவிட்டால் நிர்வாணிகளாய் காணப்படுவோம். அவர்களை சேர்க்க அல்ல இயேசு வருகிறது. இதோ நான் திருடனை போல வருகின்றேன். தன் மானம் காணப்படாதபடி எதை காத்துக்கொள்ளணும்? வஸ்திரங்களை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. எதற்கென்று கேட்டால் அவரோடு கூட இருக்கும்படி, எதற்கென்று கேட்டால் கோபாக்கினைக்கு தப்பும்படி, எதற்கென்று கேட்டால் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்பும்படி, எதற்கென்று கேட்டால் மறுரூபமாகும்படி, எதற்கென்று கேட்டால் பிரதிபலன் வாங்கும்படியாக இயேசு வருகிறார். நமக்கு ஆயத்தமாவோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் யாரும் போகக்கூடாது. பாஸ்டர் உங்களுக்கு ஆகாரத்தை வைத்திருக்கிறார். மணி 9:23. ஆமீன். 9:30 நாங்கள் உங்களை சாப்பாட்டுக்குள்ள நடத்துவோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க சந்தோஷத்தோடு. ஒரு நிமிஷம் யாரும் தயவு செய்து போகக்கூடாது. எல்லாரும் அமைதியா நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். உங்க கண்ணுகளை மூடுங்க, உங்க கண்ணுகளை மூடுங்க. ஏசப்பா என்று சொல்லி கூப்பிட ஆரம்பிங்க. இது போதாது, எல்லாரும் கூப்பிடணும். இயேசுவேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தற்பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். வஸ்திரம் உடுத்தவனா, வஸ்திரம் இல்லாதவனா? வஸ்திரம் உடுத்தவனா, வஸ்திரம் இல்லாதவனா? எல்லாரும் கண்களை மூடலாம் தயவு செய்து. எல்லா பிள்ளைகளும், எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும், பரலோக தேவன் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டாம். உங்கள் நிலைகளை பார்க்கிறார். நீங்கள் வஸ்திரம் பெற்றவர்களா அல்லது நீங்கள் ஒரு நிர்வாணிகளா? அது உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் தான் தெரியும். யாராகிலும் இந்த ராத்திரி வேளை வரையிலும், இந்த ராத்திரி வேளை வரையிலும், இந்த ராத்திரி வேளை வரையிலும் தங்கள் மனசாட்சி சொல்லும் அந்த புகழ்ச்சியான சாட்சியாகிய ஒரு பூரண பாவமற்ற ஜீவிதம் இல்லை என்று சொன்னால், சபையே, அன்பு தேசமே, அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நாளைக்கல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்றைக்கே உன்னுடைய பாவத்தை கழுவும் என்று மனசார நீ விசுவாசி. கண்டிப்பா உனக்கு ரட்சிப்புண்டு. விசுவாசிக்கணும். யாராகிலும் இதுவரையிலும் நீங்கள் இங்கே பிரசங்கிக்கப்பட்டது போலவும் இந்த சத்திய புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஞானஸ்நானத்தை பெறலைன்னா, நாளைக்கு அன்பு சகோதரி, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நிக்கிற இடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. தம்பிமார், தங்கச்சிமார், வாலிப மகனே, மகளே, கோபாக்கனை வரப்போகிறது. கைவிடப்பட்டு போகக்கூடாது. வஸ்திரம் இல்லைன்னா கஷ்டம். வஸ்திரம் இல்லைன்னா ஆதாம போல ஒழிக்க வேண்டியதான். வஸ்திரம் இல்லைன்னா தெய்வத்தின் முகத்தை பார்க்க முடியாது. வஸ்திரம் இல்லைன்னா ஒழிக்க வேண்டியது இருக்கும். மலைகளிலும் கபிகளிலும் குன்றுகளிலும் போய் ஒளித்து கொண்டார்களாம். ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு ஒளித்தார்களாம். ஆதாம் ஒளித்தது போல அன்பரே, நீங்கள் ஒளிக்காமல் வரப்போகிற ஆபத்துக்கு நீங்கள் கலங்காமல் இருக்கணும்னா நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் முங்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானத்துக்கு விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தடை செய்யாதே. இயேசு யோவானை பார்த்து சொன்னார், என்னை தடுக்காதே, தடை செய்யாதே பிள்ளையே. ஆமீன். தகப்பனே, தாயே, உங்க பிள்ளையை தடை செய்யாதீங்க. எங்கள் அன்பு கணவரே, உங்க மனைவி ஞானஸ்நானம் எடுக்கட்டு, தடை செய்யாதீங்க. எங்கள் அன்பு மனைவியே, ஆமீன், உங்க புருஷனை தடுக்காதீங்க, உங்க பிள்ளைகளை தடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீதியை நிறைவேற்றணும், நீதியை நிறைவேற்றணும். வஸ்திரம் பெற்றுக்கொள்ளணும்.
வஸ்திரம் பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா கேளுங்க, இருக்குன்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. காத்துக்கொள்ள கிருபைதாரும், காத்துக்கொள்ள கிருபைதாரும். கதறுவோம், இயேசுவே. இன்னும் வாய்களை திறந்து ஆண்டவரே, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. துதியின் வஸ்திரம் இல்லையா? நிறைய பேரால துதிக்க முடியலையே. துதியின் வஸ்திரம் இல்லையோ? துதியின் வஸ்திரம் இல்லையோ? துதியின் வஸ்திரத்துக்காக இயேசு கேட்கிறார். துதியின் வஸ்திரத்தை தரிக்கணுமே. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இந்த ராத்திரிக்கு பிறகும் துதி செய்யாம போக கூடாது. ஆவியில் நிரம்பாம போகிறது. கேளுங்க கேளுங்க, கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார், பரிசுத்த ஆவியை தருவார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமல்ல வெண்வஸ்திரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரமல்ல பரிசுத்த வாழ்க்கை 24 மணி நேரமும் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமா வாழணும். அழுங்க, கண்ணீர் வடிங்க, கேளுங்க. பரிசுத்தம் இல்லாம யாரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம யாரும் தேவனை தரிசித்துக் கொள்ள முடியாது. கூப்பிடுங்க கூப்பிடுங்க, சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். இயேசுவே, வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே, நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, நல்ல நாவை திறந்து இயேசுவே இயேசுவே. ஹுடபனா ரகதனோ. ஆயத்த வஸ்திரம் இல்லாம மணவாளனை சந்திக்க முடியாது. மகனே, நீ எப்படி இந்த கல்யாண வீட்டுக்குள்ள வந்த? உனக்கு என்ட்ரன்ஸ்ல துணி தந்தோம் அல்லவா? வஸ்திரம் இல்லாம எப்படி இதற்குள் வந்தாய்? ஆயத்தம் இல்லாம எப்படி வாழுகிறாய்? இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படு. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இயேசுவே. ஆயத்தம் உள்ளவர்களை சேர்ப்பதற்காக இயேசு இந்த ராத்திரி வேளையில் இங்கே வந்திருக்கிறாரு. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். இயேசு வரப்போகிறார். ரக சந்தரகதலோ. ஹல்லேலூயா. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க இயேசுவே வாராரே. எல்லாரும் சேர்ந்து ஆவியில நிரம்பி கரங்களை கொட்டி ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு ராஜா வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஓ வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. எல்லாரும் சேர்ந்து வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழுந்திடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழுந்திடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே. வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. ஓ வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. ஓ வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே.
பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே பாடுபட்டவர் தாமே பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே பாடுபட்டவர் தாமே கூடும் நமக்கு குறைவில்ல பலனை கூடவே கொடுத்திடுவார் கூடும் நமக்கு குறைவில்ல பலனை கூடவே கொடுத்திடுவார் வேகமேறு இயேசு ராஜா வேகம் ஓரி கமலமலோ வேகமேறு இயேசு ராஜா வேகம் வாராரே ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில் வேகமேறில் ஓ சுடபலகா சுடபலகா வேகமேறில் இயேசு ராஜா வேகம் வாராரே ஓ ஹல்லேலூயா கீதமே பாடி ஓரி பாடிடுவோம் ஹல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம் ஓ வல்லவர் வரும் வேளையும் வீரோ வெல்லவே நெருங்கிட்டே வல்லவர் வரும் வேளையும் வீரோ வெல்லவே நெருங்கிட்டே வேகமேறு ஓ வலகட ரகஷதே வாராரே ஓ ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே ஆயத்தமுள்ளோரை திடமலரகதரோ அத்தரகதரோ வேகமேறு இயேசு ராஜா வேகம் ஒலமலரகதரோ வேகமேறு இயேசு ராஜா வேகம் வாராரே ஹல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோ ஹல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோ ஓ வல்லவர் வரும் வேளையும் மீதோ வெல்லவே நெருங்கிட்டே வல்லவர் வரும் வேளையும் மீதோ ஒடமகரமலகதரகடோ வேகமேறு ஓ சபலமலரே வாராரே ஓ ரேகரே சேரே அத்தரகதரகடரகடலோ வேகமேறு ஓ ரிவலலரமலகதனோ அந்தரகதரோ வேகமேறு கேளுங்க கேளுங்க வஸ்திரத்தை காத்துக்கொள்ள கிருபை வேணுமப்பா வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை வேணுமப்பா வஸ்திரத்தை காத்துக்கொள்ள கிருபை வேணும் யாராவது வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் கேளுங்க கேளுங்க ஆண்டவரே நாளைக்கு எல்லா கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கேளுங்க ஓ ரிக்கா பர ரக சதா ரக தர ரக தனோ ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோட வேகம் வாராரே ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் கேட்க அவரே வாராரே ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே வேகமேறில் ராஜ வேகம் வாராரே வேகமேறில் இயேசு ராஜ வேகம் வாராரே ஆமென் ஹல்லேலூயா.